ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம். என்னோடய ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு இருந்ததுன்னா மிளகையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், நான் 2 வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் 4. ஸோ அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் 2 தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் வந்துட்டு ஆயிலே ஃப்ரை பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கேஷ்யூ நட்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். சரிங்களா? நான் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் காயாக வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி, ஒரு சவுசவ், 2 முள்ளங்கி, 2 கேரட்டு இதெல்லாம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணி செய்யுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டிங்கன்னா இன்னுமே வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. மசாலாவை வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் அரிசி, நான் 1/4 டம்ளர் வந்துட்டு பருப்பு சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையுமே இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காயிலே தண்ணி இருக்கிறதுனால நான் இந்த 1/2 டம்ளர் 1 டம்ளருக்கு அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். சரிங்களா? அதோட புளி தண்ணி கொஞ்சம் வந்து ஊற வச்சுருக்கிறதுனால அதையுமே ஊற்றிக்கிறேன். ஸோ அரிசி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் லுட் போட்டு மூடிக்கோங்க. மூடினதுக்கப்புறம் ஒரு 5 விசில் விட்டு எடுங்க. 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா வீடே சும்மா கம கமன்னு வாசனையாக வரும். ஸோ விட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய், எனக்கு வந்து நெய் எனக்கு நெய் ஆக்சுவலாக பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட வேறு எந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணேன்னா இன்னும் டேஸ்ட்டாக வருன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.